எப்பவுமே ஃபுல் டே கம்ப்ளீட் டே நம்ம வந்து என்னதான் நல்லா தூங்கினாலும் நல்லா பாடி எக்ஸசைஸ்லாம் பண்ணி வச்சாலும் ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்கிற மாதிரி ஃபீலாக இருந்திருக்கு அவங்களுக்கு. நிறைய பேருக்கு அப்படி இருந்திருக்கு, ஈவன் எனக்கும் கூட அப்படி இருந்திருக்கு. அதுக்கு சில சைக்காலஜி ரீசன்ஸ் எல்லாம் இருக்கு. அது வந்து ஒரு எடுக்கிற வெறும் டயட்னால மட்டுமே இல்லை, ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்னால நம்ம உட்காந்து நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிற அந்த ஒரு விஷயத்தினால இல்லை. இருந்தாலும் ஒரு ஆல் டே நம்ம என்னதான் நல்லா தூங்கி எந்திரிச்சாலும் அப்பவும் வந்து ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிற ஃபீலே நிறைய பேருக்கு இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு சில சைக்காலஜி ரீசன்ஸ் எல்லாம் நான் வந்து கொஞ்சம் வரைக்கும் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறேன். முதல் விஷயமே ஒரு டிசிஷன் ஃபேட்டிக்யூ அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது எந்த மாதிரி சொல்லணும்னா, ஒரு பண்ணலாமா வேணாமா, அதாவது நம்ம இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் எந்திரிக்கும் போதிலிருந்து நம்ம நைட் தூங்குற வரைக்கும் உடல் உழைப்புன்னு ஒன்று இருக்குது. அங்கே போய் பண்ணுறப்போ நம்ம ஒரு மனதளவில் நம்ம நிறைய டிசிஷன் மேக் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எந்திரிக்கும் போதே எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணணுமா வேணாமா, எந்திரிச்சதுக்கப்புறம் என்ன ட்ரெஸ்ஸு போடுறது, இந்த ட்ரெஸ் போடலாமா அந்த ட்ரெஸ் போடலாமா, இந்த மாதிரி விஷயங்களாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன சாப்பிட்றது, ஆஃபீஸ்க்கு எதில் போகலாம், ஆஃபீஸ் போயிட்டு இல்லை காலேஜ் போயிட்டு என்ன பண்ணுறது, இந்த மாதிரி இது மேனேஜர் அவங்க எது கேட்பாங்க, மீட்டிங் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள் இருக்கும். மதியானம் என்ன சாப்பிட்றது, சாப்பாடு கொண்டு வரலங்கிறதும், சாயங்காலம் எப்படி வீட்டுக்கு போக போகிறோம், எத்தனை மணிக்கு போக போகிறோம், அந்த மாதிரி சில அதர் வந்து டிசிஷன் மேக்கிங் ஓவராக இருக்கும். நமக்கு அதெல்லாம் அன்வான்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் டெய்லி நம்ம பண்ண வேண்டிய விஷயத்துலேயே வந்து டிசிஷன் இந்த மாதிரி ஓவராக நிறையா எடுத்துக்கிட்டு இருப்போம். ஒரு ரொட்டீனே ப்ராப்பராக இல்லாமல் இந்த மாதிரி மல்டிபிள் டிசிஷன்ஸ் டெய்லி எடுத்துகிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு டிசிஷன் ஃபேட்டிக் ஆகி இந்த பிரெயின்னால நமக்கு இன்னும் கொஞ்சம் டயர்டாக ஃபீல் ஆகுது இருக்கு. இது ஒரு ரீசன். அடுத்து பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இது ஆர்கைவ் மெமரி அப்படின்னே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்னதான் வந்து ப்ரெசென்ட்டில் நம்ம எந்திரிக்கும் போது, ஒர்க் அவுட் பண்ணும்போது, இல்லை நம்ம ஆஃபீஸ் போகும்போது, ஒர்க் பண்ணும்போது எல்லாத்துலேயும் ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். சேம் டைம் நம்ம இப்போ ஃபோனில் மல்டிபிள் டேப்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருப்போமா இல்லையா, அது என்னதான் நம்ம வந்து ஒரே ஒரு டேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் மற்ற டேப்ஸ் எல்லாம் பெருசாக யூஸ் பண்ணலன்னா அது வந்து ரேமை கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம வந்து ஆஃபீஸ் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ சைடில் இன்னொரு நிறைய வந்து ஒரு திங்கிங் வந்து போய்கிட்டே இருக்கும். போன வாரம் அங்கே இல்லை அடுத்த வாரம் இந்த ட்ரிப்புக்கு போகணுமே, அது என்ன பண்ணுறது, அதே மாதிரி இந்த மாதிரி இந்த ஒரு கடன் இருக்கு, இந்த ஒரு இஎம்ஐ இருக்கு, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பேரலாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு மெமரியை ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் வந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு உடல் உபாதைகள் ஏதாவது இருக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு அந்த டைமில் நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு புக் படிக்கணும்னா நீங்கள் புக் படிக்கிற டைமில் புக் படிக்காமல் ஆஃபீஸ் டைமில் வந்து நம்ம இன்னைக்கு அந்த புக் படிக்கலையேன்ற விஷயங்களாகட்டும், இந்த மாதிரி சில விஷயங்கள் அந்த டைமில் பண்ணாமல் நம்ம வேற ஒரு டாஸ்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நம்ம யோசிப்போம். அது ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஒரு கொஸ்டின் எக்ஸாமுக்கு ஒரு கொஸ்டின் ஆன்சர் படிச்சுட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு யூனிட் டக்குன்னு மைண்டில் போடும், ஐயோ அந்த யூனிட் நம்ம படிக்கலையே நான் அங்கே போவோம். அந்த மாதிரி ஒரு ஆர்கைவ் மெமரி நம்ம வந்து வச்சுட்டே இருக்கப்போ எக்ஸஸ் ரேம் கன்சியூம் ஆகி இதே மாதிரி இன்னும் டயர்ட்னஸ் ஃபீல் ஆகும். அப்புறம் ஒரு எமோஷனல் மாஸ்கிங்னு ஒரு விஷயம். இது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம காலையில் எந்திரிச்சு போகிறோம், நம்ம இன்கேஸ் டயர்டாக இருக்கும், நமக்கு வேற ஒரு டென்ஷன் இருக்கும், நம்ம வந்து வீட்டில் ஒரு சண்டை இருக்கும், இருந்தாலும் ஆஃபீஸுக்கு போய் அங்கே வந்து சிரிச்ச மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் மேனேஜர்ஸ் யாராவது எக்ஸசிவாக ஒர்க் கொடுத்துட்டே இருந்தாலும் நம்மகிட்ட ஆல்ரெடி ஒர்க் இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே அதை கொடுங்கன்னு வாங்கிக்கிறது. இந்த மாதிரி நோ சொல்லக்கூடிய இடத்துல கூட ரொம்ப யோசிச்சு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுக்கு நம்ம எஸ்ன்னு சொல்லி அதையும் வாங்கி போட்டுக்கிறதுன்ற மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு மாதிரி எமோஷனல் மாஸ்கிங் போட்டு அங்கே இடத்துல வந்து இன்னும் நம்ம வந்து ரொம்ப ஒரு ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 மணி நேரம் நம்ம ஒர்க் பண்றோம்னா 16 மணி நேரமா ஆக்டிங் மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன்ல நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்போம். சிம்பிளா எல்லாமே எல்லா இடத்துலையும் ஒரு அப்செட்டா இருக்கிற இடத்துல வந்து ஸ்மைல் பண்றது, பசிக்கலன்ற இடத்துல வந்து உட்காந்து இது பண்றதுன்ற மாதிரி எல்லா இடத்துலையும் ஆகட்டும். அதே மாதிரி லேக் ஆஃப் கண்ட்ரோல் ஒரு விஷயம் இருக்கு. நிறைய விஷயத்துல நமக்கு பெருசா கண்ட்ரோலே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலையில் நம்ம எந்திரிக்கும் போதே நம்ம எந்திரிக்கணுன்ற ஒரு கண்ட்ரோல் நம்மகிட்டே நமக்கு இல்லாமல் நம்ம எந்திரிக்க மாட்டோம் நிறைய இடத்துல. அந்த ஒரு இடத்துல நமக்கு ஒரு ப்ராப்பரான கண்ட்ரோல் இல்லை. இந்த மாதிரி ஒரு டெய்லி டிசிப்ளினில் நம்ம ப்ராப்பராக ஒரு கண்ட்ரோலே கொடுக்கலான்றதப்போ அங்கே வந்து நிறைய இடத்துல அது வந்து ஒரு பாதிக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இது எஸ், அதாவது இந்த கண்ட்ரோல்னஸ் எந்த மாதிரி இன்னொரு விஷயங்கள் இல்லைன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எந்திரிக்கும் போது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து நம்ம வந்து அந்த ஒரு விஷயத்துல வந்து டயர்டாகி இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி, இன்னைக்கு இந்த ஒர்க் பண்றதுனால எனக்கு எந்த ஒரு ரிவார்டும் கிடைக்காத, இன்னைக்கு நான் எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ண போறேன், அது இன்னைக்கு எனக்கு பெனிஃபிட் கொடுக்க போறதில்ல அப்படின்ற மாதிரி நம்மகிட்டே நமக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லாதப்போ ப்ராப்பராக நம்ம இந்த ஒரு வேலையும் பண்ண முடியறதில்ல. இதுக்கு அடுத்து வரப்போறது மைக்ரோ ட்ராமா அப்படின்னு சொல்லலாம், அன்ரிசால்வ் லைக் எமோஷனல் வெயிட்னு சொல்லலாம். எந்த மாதிரினா, சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு கிரிட்டிசிசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகட்டும், அதை மண்டையில் போட்டுக்கிட்டு ஒரு எல்லா இடத்துலையும் வந்து ஒரு லோன்லியாக நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு மாதிரி இக்னோர்டாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். எகைன் வந்து சுற்றி இருக்கிறவங்க நம்ம வந்து ஒரு
நம்மளை வந்து சப்ஜெக்டாக நம்ம ஒரு பெருசாகவே பொருட்டாகவே மதிக்கிறதில்ல. அதே மாதிரி சம் ஓல்டு மெமரிஸ் ஆகட்டும், இன்கேஸ் வந்து பாஸ்ட்ல நடந்த இன்சல்ட் ஆகட்டும், ப்ரெசென்ட்ல வந்து இப்போ கூட நம்ம யாராவது மதிக்காம எங்கேயாவது இடத்துல திட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படும்ல, அதெல்லாத்தையும் எப்போ பார்த்தாலும் மைண்ட்ல போட்டுக்கிட்டு அதை வந்து நாங்கள் இப்படி பேசிட்டோமே அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு அங்கங்கே சின்ன சின்ன நடக்கக்கூடிய இந்த ஒரு ஒரு சின்ன எமோஷனல் மைக்ரோ ட்ராமாஸ் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணும். இதுவும் நமக்கு டயர்ட்னஸை கிரியேட் பண்ணணும். அதுக்கு அடுத்து ஐடென்டிஃபை கான்ஃப்ளிக்ட். இந்த விஷயம் என்னன்னா, நாம் எப்படி இருக்கோம், நாம ஏன் எப்படி இருக்கோம், அதாவது நம்ம நிறைய இடத்துல பார்த்து ஸ்டேட்டஸ் இந்த விஷயத்துலலாம் பார்த்து கம்பேர் பண்ணி நம்மளே கம்பேர் பண்ணி நம்ம யாரு, நம்ம எதுக்கு யூஸ்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு நம்ம ஏன் எதுவும் பண்ண மாட்டேங்கிறோம், இந்த மாதிரி நம்மளை பற்றி யோசிச்சு நம்ம எதுவுமே பண்ண மாட்டேங்கிறோமே அப்படின்னு நாமே பிரெயினை வந்து ரொம்ப டிஃபால்ட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் அதை டயர்ட் பண்ணி ஸ்ட்ரெஸ்ல கொண்டு போய் விடுறது இன்னொரு விஷயமாகட்டும். அடுத்து ஒரு மீனிங் ஃபேட்டிக்யூ. இது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் நம்ம பண்ணனா அதில் எனக்கு எதுவும் கிடைக்கல, சேம் டைம் வந்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு அச்சீவ் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு நல்ல டாஸ்க் பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு விஷயம் பண்ணோன்னே ஓகே பண்ணிட்டேன், எனக்கு இதில் எக்ஸைட்மெண்ட் இல்லை, அடுத்தது என்ன அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அந்த ஒரு ஆல்ரெடி அதில் ரொம்ப ட்ரைன் ஆகி போகிறது. ஒரு ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க் பண்ணுறவங்களுக்கு இது தெரியும். டெய்லி நான் ஒரு டாஸ்க் பண்ணுறேன், அதில் எனக்கு எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் கிடைக்கல, ஓகே அடுத்து என்னன்ற மாதிரி ஒரு விஷயங்கள் எப்பவுமே தேடிக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு மீனிங் ஃபேட்டிங் ஆகட்டும். அகைன் கடைசியாக இன்னொன்று முக்கியமாக பாயிண்ட் என்னென்னா, டிஜிட்டல் ஓவர் ஸ்டிமுலேஷன். இது எந்த மாதிரினா, ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியாஸ் ஆகட்டும், ரீல்ஸு, ஃபோனு, நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஷார்ட் வீடியோஸு, அதில் நிறைய பேர் போடக்கூடிய ஸ்டோரி, அதை பார்த்து நம்ம டிப்ரெஸ் ஆகும். இந்த மாதிரி நம்ம பக்கத்துலேயே இல்லாத, நமக்கு ரிலேட்டபிள் இல்லாத நிறைய விஷயத்த பார்த்து அதை ஸ்ட்ரெஸ் ஆகி, முக்கியமாக இந்த ஸ்டார்ட் வீடியோஸ் நமக்கு கொடுக்குற ஒரு சின்ன ஒரு டோபமைன் ஹிட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே வந்து நம்மளை மென்டலி வந்து ரொம்பவே டயர்டாக்கிடும். இதெல்லாம் விஷயங்களும் நமக்கு எப்பவுமே நம்மளோட டயர்ட்னஸ்க்கு ரொம்பவே கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதனால தான் நம்ம என்னதான் பெருசாக உடல் உழைப்பு போனாலும் மனதளவில் ரொம்பவும் டயர்டாக இருக்கும். முக்கியமாக இதெல்லாத்தையும் தாண்டி நம்ம சாப்பிடக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸ், ஊறப்பட்ட ஜங்க் ஃபுட்ஸு எப்படியும் வந்து ஹெல்த்தை மட்டும் பாதிக்கும், உடம்பையும் பாதிக்கும், எல்லாத்தையும் பாதிக்கும். சரி, இந்த விஷயங்களுக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் என்ன ஒரு ரெமெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பார்த்தா, ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த டிசிஷன் ஃபேட்டிக்யூ இருக்குல்ல, ஐ மீன் என்னென்ன பண்ணலாம் காலையிலேருந்து டிசிஷன், இந்த ரொம்ப பண்ணிட்டு இருக்கிற விஷயத்தில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஃபிக்ஸ்டு ரொட்டீன் ஒன்று வச்சுக்கிறது பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் எந்திரிக்கணுமா, நான் காலையில் எந்திரிச்சு ஒரு 3-4 கண்டினியூஸ் டாஸ்க் வச்சுக்கோங்க. எந்திரிச்சு பெருசாக எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் வந்து ஒர்க் அவுட் போடுறது, அதுக்கப்புறம் ஒரு குளிக்கிறது, இந்த விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு ரொட்டீனாக வச்சுக்கிட்டு, ட்ரெஸ் விஷயத்தில் இன்கேஸ் ஆஃபீஸ் ரெகுலராக ரொட்டீனாக போகிற இடத்துல ஒரு சிம்பிள் ஒரு லிஸ்ட் ஆஃப் ட்ரெஸ் வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிஇஓ ஆகட்டும், நிறைய இடத்துல வந்து அவங்க இந்த விஷயத்தை கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் ஒரே ட்ரெஸ், ஒரு ஒயிட் ஷர்ட் பிளாக் பேண்ட் ஆகட்டும், ஒரு கோட் சூட்டில் போகிறதாகட்டும், அவங்க ஒரு கான்ஸ்டன்ட்டாக ஏதோ ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஃபார்மல்ஸ் தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. தவிர நம்ம வந்து இந்த ட்ரெஸ் போடணும், அந்த ட்ரெஸ் போடணும், இன்னைக்கு என்ன சாப்பிட்றது, இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இந்த ரொட்டீன்ஸ், டெய்லி ரொட்டீன்ஸ், இந்த திரும்ப பண்ணக்கூடிய சாப்பிட்ற விஷயங்களாகட்டும், இது எல்லாத்துக்கும் ஆல்ரெடி ஒரு டேபிள் இல்லை ஒரு டைம் டேபிள் போட்டு டீட்டெயிலாக அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரொட்டீன்ஸ்லாம் இதுக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஓவரா உங்களோட மைண்டை வந்து யூஸ் பண்ணாம ஒரே இதாக வச்சுக்கோங்க. அடுத்து பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டிஸ், முடிஞ்ச வரைக்கும் இந்த பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டிஸ் சொல்றது, மற்றதை பத்தி யோசிக்கிறது, முடிஞ்ச வரைக்கும் இப்போ ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்றப்போ உங்களால ஒரு 20 to 30 minutes ஸ்ட்ரிக்டா உங்களை ஒர்க் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமா, அதை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதை தாண்டி மற்ற ரிலாக்ஸ் ஆகிறதாகட்டும், இல்லை மொபைல் யூஸ் பண்றது, எந்த ஒரு விஷயத்தையாகட்டும் அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலான்ட்டு ஒரு மைண்ட் செட் கிரியேட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நிறைய இடத்துல இந்த எமோஷனல் மாஸ்கிங்ன்றது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களால் டயர்டாக இருந்துச்சுன்னா ஐம் டயர்டு முடியாதுன்னு சொல்லிருங்க. இன்கேஸ் உங்களால் இந்த டாஸ்க் ஆல்ரெடி ஓரப்பட்ட டாஸ்க் இருக்குன்னா பண்ண முடியாதுன்னு சொல்லிருங்க. ஒரு இடத்துல நோ சொல்றதுனால எந்த ஒரு தப்பும் இல்லை. நம்ம முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாத்தையும் தூக்கி போட்டு டேரெக்டாகவே எப்பவுமே சொல்லியது பெட்டர். யாரும் எங்கேயும் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2-3 நாள் கோச்சிக்கிட்டாங்க தவிர அதுக்கப்புறம் பெருசாக வந்து அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் இப்படி தான் தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் இது உங்களோட வேல்யூவும் இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்து அகைன் கண்ட்ரோல், முடிஞ்ச வரைக்கும் உங்களோட செல்ஃப் கண்ட்ரோலுங்கிறது நிறைய வச்சுக்கோங்க. எந்திரிச்சு ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறது ஆகட்டும், எல்லாத்துலேயும் ஒரு சின்ன ஒரு டோபமைன் ஹிட்ஸுங்கிறது இருக்குது. அதில் இப்போ பெயினாக இருக்கட்டும், டைம் வேஸ்ட்ன்ற மாதிரி எதுவும் கன்சிடர் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பாடி ஆகட்டும், மைண்ட் ஆகட்டும் கண்ட்ரோலில் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் அடுத்து அதே மாதிரி தான் சைடில் இருக்கிற இந்த மாதிரி சின்ன எமோஷனல் ட்ராமாஸ்லாம் இருக்குல்ல, யாராவது எதை பேசிட்டோமோ இல்லை நமக்கு இது பாஸ்டில் நடக்கிற, முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுனா இன்கேஸ் ஒரு இடத்துல யாரு கூடயா சண்டையோ இல்லைன்னா சிம்பிள் போயிட்டு அதில் அடுத்த நாளே முடிஞ்ச வரைக்கும் அதை மறந்துட்டு சாரி கேட்டு போப்பாருங்க. இல்லை அந்த விஷயத்த முடிஞ்ச வரைக்கும் பேசி தீர்ப்பாருங்க. அதையோ யோசிச்சு எப்பவுமே அதை வந்து மைண்டில் பேலன்ஸே வச்சுக்கிட்டு இருக்க வேணாம். முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து மறந்துட்டு அடுத்த ஒர்க் கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் மென்டலாக அஃபெக்ட் பண்ணுறதும் இல்லாமல் உங்களோட கரண்ட் வந்து ஒரு மைண்ட் செட்டையும், உங்களோட டாஸ்க், உங்களோட ஹெல்த் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்.
அதே மாதிரி ஐடென்டிஃபை கான்ஃப்ளிக்ட், உங்களோட பர்சனல் ஐடென்டிஃபையை நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். யாரும் வந்து உங்களை நீங்கள் உட்காந்து இவங்களை லோன்லியாக ஃபீல் பண்ணாலோ இல்லை வந்து நீங்கள் லோவாக ஃபீல் பண்ணாலோ நீங்கள் என்னதான் நினைச்சாலும் யாரும் வந்து உங்களை திருத்தி மாற்ற போகிறதில்ல. எந்த ஒரு படத்தில் வர மாதிரி ஒருத்தங்க வந்தெல்லாம் யார் லைஃப்பில் வந்து சேஞ்ச் ஆகுது, நீங்கள் தான் உங்களுக்கான சேஞ்சை வந்து நீங்கள் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த டிஜிட்டல் ஓவர் சிமுலேஷன். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஷார்ட் வீடியோஸ் ஸ்கிப் பண்ணுறதாகட்டும், அப்புறம் இந்த சோஷியல் மீடியா யூசேஜ், அதில் வந்து இந்த நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அவங்க நிறைய ஊருக்கு போயிட்டு நிறைய ஹோட்டலுக்கு போயிட்டு இந்த போகிறதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் மியூட்டில் போட்டு வச்சுக்கிட்டு அந்த முடிஞ்ச வரைக்கும் அந்த லிமிட் பண்ண பாருங்க சோஷியல் மீடியா யூசேஜ். ஏன்னா அதில் வரக்கூடிய நிறைய விஷயங்கள் உங்களை டவுன் பண்ணுறது இல்லாமல் எகைன் உங்களை ஓவராக டயர்ட் தான் ஆகும். இது எல்லாத்தையும் தாண்டி மெயின் திங், முடிஞ்ச வரைக்கும் உங்கள் மைண்டையும் பாடியும் ரிலாக்ஸ் ஆவீங்க. ஒர்க் அவுட் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒரு மெடிடேஷன், ஒர்க் அவுட் மெடிடேஷன் முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது கற்றுக்கிட்டு உங்கள் லைஃப்பில் ஒரு 1 hour அட்லீஸ்ட் 30 minutes ஆகுது இன்க்ளூட் பண்ண பாருங்க. இது மேஜர் ஒரு சேஞ்சை கொடுக்கும், ஹெல்த் அளவுலையும் கொடுக்கும், மைண்ட் அளவுலையும் கொடுக்கும். செகண்ட் வந்து இதுக்கு ஈக்குவலாக ஒரு ப்ராப்பரான டயட் எடுத்துக்கணும். ஜங்க் ஃபுட்ஸ் ஆகட்டும், அது வந்து எப்பவுமே எடுக்க வேணாம் சொல்ல, உங்களுக்கு ரொம்ப ஒரு அதுக்கு ஒரு டே வச்சுக்கோங்க. ஒரு வீக்கெண்டில் ஒரு டைம் எடுக்கிறேன்ற மாதிரி வச்சுக்கிட்டு மற்ற டேஸ்லாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஜங்க் ஃபுட்ஸ் ஆகட்டும், ஒரு பேக்டு ஃபுட்ஸ், இந்த கூல்ட்ரிங்க்ஸ் முடிஞ்ச வரைக்கும் அதை ஸ்கிப் பண்ணியே ஆகணும். யாராவது ஒருத்தங்க ஃபோர்ஸ் பண்ணாலும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் வச்சுக்கிறது பெட்டர். எகைன் சுகர் கன்சம்ஷன் ஆகட்டும், இந்த மாதிரி ஆல்கஹால், சிகரெட்ஸ் எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் விட்டுறது தான் நல்லது இந்த விஷயத்தில். எகைன் இதனால தான் இந்த டயர்ட்னஸ் பற்றிலாம் பேசணும்னு தோணுச்சு. எகைன் இன்கேஸ் நான் இதில் ஏதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணாலும் நீங்கள் தயவுசெய்து எனக்கு சொல்லுங்கள். நாங்கள் வந்து இன்னொரு வேறு ஏதாவது ஒரு பாயிண்டில், ஐ மீன் வேறு ஒரு டாப்பிக்கில் வந்து நான் திரும்ப பேச ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.